அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ எடப்பாடி தரப்பை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அல்ல, எனவே அவர் வகிக்கக்கூடிய அந்த பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். அதிமுகவில் ஜெயலலிதா சார்ந்தாங்க. ஒருத்தர் பன்னீர்செல்வம், இன்னொரு எடப்பாடி பழனிசாமி, ரெண்டு பேரும் ஈக்குவல் லீடர்ஸ். அவங்க பிளவுபட்டுட்டாங்க. இந்த பிளவுல எடப்பாடி பக்கம் 90% மேல எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. சோ கட்சி அமைப்புக்குள்ள எடப்பாடி பலம் பொருந்தியவராக இருப்பது இயல்பான ஒன்றுதான். ஏற்கனவே அவரும் 4.5 வருஷம் ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, பிரைமரி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறதுல தேர்தல் ஆணையம் 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் இரட்டை சின்னம் கிடைக்கும்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைப்பிற்குள்ள சூழ்நிலை இருக்கிறது. அதே வேளையில அகிலேஷ் யாதவ் வழக்குப்படி அதிக எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கையிலையும் இரட்டையை கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். என்றாலும் இந்த 2 பேருமே தலைவர்கள், 2 பேருமே ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். திரு ஆர் உதயகுமார் சொல்வது போல் எடப்பாடியின் சபார்டினேட்டாக இருந்தவர் அல்ல பன்னீர்செல்வம். கருணாநிதியின் சபார்டினேட்டாக வைகோ இருந்தது போல், எம்ஜிஆரின் சபார்டினேட்டாக எச்எஸ் இருந்தது போல் இல்லை. 2 இணையான தலைவர்கள் என்பதனால் 2 பேருக்கு என்ன ஆதரவு இருக்கிறது என்பது 2024 மக்களவை தேர்தல் தான் தெரியும். மக்கள் மன்றமும் தொண்டர்களும் தான் அதை முடிவு செய்ய முடியும். அதுவரை இந்த மாதிரிப்பட்ட காட்சிகள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கும். இத்தகைய காட்சிகளில் எடப்பாடி பலம் மிக்கவராக நிச்சயமாக திகழ்வார். அதில் எந்த சந்தேகம் இல்லை, மாறுபட்ட கருத்தும் இல்லை. காரணம், அவரிடம்தான் 90% நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்பதும் தெளிவு. பன்னீர்செல்வத்துக்கு இருக்கும் வாய்ப்பு மக்களை சந்தித்து தான் ஒரு அரசியல் கட்சி என்று நிரூபிப்பதுதான். இந்த சண்டை இப்படியே போய்கொண்டிருக்கும். இதனுடைய இறுதி முடிவு 2024 மக்களவை தேர்தலில் தெளிவாக தெரியும். அப்பொழுதுதான் யார் யாருக்கு என்னென்ன சதவீத ஆதரவு என்பதை நாம் கூற முடியும். இந்திய தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அசுர பலம் எடப்பாடி பக்கம் இருப்பதனால் எடப்பாடி கை வங்கி இருக்கும் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஜெயலலிதாவின் தொண்டன் என்று ஜெயலலிதாவை மையமாக வச்சு தன்னுடைய களத்தை ஆடுகிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் எம்ஜிஆர் ரசிகர்கள், எங்கள் ஊரை சேர்ந்த கலைமோகன், செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம், எம்ஜிஆர் ரசிகர் எல்லாம் எடப்பாடி பக்கம் நிற்கிறார்கள். கட்சி எடப்பாடி என்று அவர்கள் நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 30 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்த ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்குரிய பரதன் என்பதனால் ஜெயலலிதா ஆதரவாளர்களை தன் பக்கம் வளைக்கும் திட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வியூகம் அமைத்து செயல்படுகிறார். இந்த இருவரின் வியூகமும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பலன் கொடுக்க போகிறது என்பது 2024 மக்களவை தேர்தலில் தெரியும். மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் என்பதை தேர்தல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற விஷயத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த பிளவு என்பது எதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.